உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இயக்குனர் திலகம் கே பாக்கியராஜ் மறைந்து 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரத்தில் அவங்க குடும்பமே அந்த துக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு அடுத்த வேலைக்கு, அதுதான் வேலை வழி இல்லைங்களா. அதே நினச்சிட்டு உண்மையிலே பெரிய உண்மை பூர்ணிமா அவர்களுக்கும் சாந்தனு அவருடைய மகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் அது. ஏன்னா திடீர்னு ஒரு இது, நீங்கள் அவர் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் கிடந்தார், சீக்காலியாக கிடந்தாருன்னு பரவாயில்ல. முன்னாள் பார்த்தீங்கன்னா குஷ்பு வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு கோவா போயிட்டு வந்தார். மறுநாள் காலையில் இந்த மாதிரி ஒரு நிலைமைனா அது ஒரு பேரதிர்ச்சி. அதை தாண்டி பல லட்சம் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய இதுதான். ஏன்னா பாக்கியராஜ் அவருடைய திரைப்படத்தை சார்ந்து அவர் எழுத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வசீகரம் உண்டு. பாக்கியான்ற ஒரு பத்திரிகை அன்றைய முன்னணியில் இருந்த 2 பத்திரிகைகளை பீட் பண்ணி சர்க்குலேஷனில் எதிர்ன ஒரு பத்திரிகை. இந்த கேள்வி பதில்ன்ற ஒரு பகுதி இருக்கும், அது புத்தகமாகவே போட்டு அத்தனை பதிப்புகள் அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்களும் ஜெயிக்கலாம் சினிமாவில் அப்படின்ற ஒரு புத்தகம் அவ்வளோ தன்னம்பிக்கையான, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா தான் கற்றுக்கின கலையை தான் மட்டுமே வச்சுக்கணும்னு இல்லாமல் அது அடுத்தவங்களுக்கும். ஏன்னா பாக்கியராஜ் மாதிரி ஒரு சீன் பிடிக்கிறதுல அவரை மாதிரி ஒரு கில்லாடி கிடையாதுன்னு அந்த வித்தையை சொல்லித்தரத்துன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் இவ்வளோ சிஷ்யர்கள் அவருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அவர் 2 வாரம் ஆகிடுச்சு. இந்த கோயம்புத்தூரில் கூட இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தார். அவ்வளோ பேர் வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. இந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அவங்கெல்லாம் இங்கே வர முடியாதுன்றதுக்காக தான் நான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே பல பேர் பேசியிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சாந்தனும் பூர்ணிமா அவர்களும் அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்த வேலைகள், இப்போ சாந்தன் நடிக்க போகணும், அப்புறம் அவங்க அடுத்த வேலையை பார்க்கணும். இதெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு நபர் மட்டும்தான் பாக்கியராஜருக்கு எதிரான ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறாரா, அல்லது பாக்கியராஜை ட்ரோல் பண்ணுறாரா, அதை வச்சு இவர் பப்ளிசிட்டி தெரிகிறாரா அப்படின்ற கருத்து சோசியல் மீடியாவில் இருப்பார். யாரை சொல்கிறேன்னு தெரியும், பார்த்திபன். ஏன்னா நீங்கள் அந்த இறந்த அன்றைக்கே அவர் தான் சரி, சிஷ்யர்கள் எல்லாம் ரைட் தான், அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இயக்குனர்களாக இருக்காங்க. பார்த்தா அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, கேமராவை பார்க்குறது, மீடியா இது பண்ணுறது, எல்லாரும் வேறு வேறு ரொம்ப மனசு. எனக்கே கூட இப்போ காலையிலேருந்து பார்த்திபன் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உண்மையில் இதுக்கு இடையில் பேட்டியை கொடுத்துட்டு போவார். நான் இந்த இடத்துல தாங்க நின்றுட்டுருப்பேன், அவர் அங்கே தான் வருவார், இதே இடத்துல நின்று தான் நான் சான்ஸ் கேட்டேன், இதே இடத்துல தான் நான் இது பண்ணேன். அப்புறம் அவருக்கு பிறந்தநாளுக்கு 7ஆம் தேதி பிறந்தநாள் வரும், அப்போ அவருடைய பொக்கையெல்லாம் வாங்கி நான் தான் வைப்பேன், அவருக்கு கிடைக்கிற சால்வையெல்லாம் வாங்கி நான் தான் மடித்து வைப்பேன், அவருக்கு வர பரிசு பொருள்லாம் எடுத்துமே இந்த வாரமாக தான் அடுக்கி வைப்பேன். அப்புறம் வள்ளூர் கோட்டத்துலேருந்து இந்த லேக்வே ரோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், லேக் ஏரியா முழுக்க அவ்வளோ கூட்டம் நிற்கும், அந்த கூட்டத்தெல்லாம் நான் தான் வருஷப்படுத்துவேன். இப்படியா சொல்லிட்டு இருந்தார். சரி, ஒரு குருவின் மேல் உள்ள ஒரு பாசத்தில் இதை சொல்கிறாரு அப்படின்னு இடையில அந்த பப்ளிக் விஷயங்கள்லாம் சொல்லுவார். இது பொதுவான கருத்து என்னன்னா, இவர் மட்டும்தான் குரு, இவர் மட்டும்தான் சிஷ்யனா, நாங்களாம் சிஷ்யம் இல்லையா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து அப்போவே ஆரம்பிச்சிட்டு. அது தாண்டி தான் எங்கே போனாலும் எஜமான் படத்தில் வரா மாதிரி தான் சாவு வீடாக இருந்தால் அங்கே இதுவாக தான் இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் அங்கே மாப்பிள்ளையாக இருக்கணுன்ற மாதிரி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பப்ளிசிட்டியை எடுத்துக்கிட்டு பப்ளிசிட்டியை தன் கவனத்தை கொண்டு வர ஒரு நபர் தான் அதில் இந்த சாவு வீடு தேவையா? இது உங்களுக்கு இதுவா? அதுவும் என்னன்னா சீனியர் அசிஸ்டண்ட்டு தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரான்னு தெரியல. பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் ஒரு முகநூலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார். உண்மையிலே நீங்கள் சீனியர் தாங்க, ரைட்டு, நாங்களாம் ஜூனியர். ஏன்னா பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் பாக்கியராஜ் அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்தவர், நாங்களாம் ஜூனியர் தான். அதே வேளையில் சீனியர்ன்ற பேரில் ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள்? அதுவும் சில பதிவுகள்லாம் மனசு நோகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த டார்ச்சர் தான் என்னன்னா, காலைல போயிட்டு அந்த ஃபோட்டோ முன்னாடி, அவர் ஃபோட்டோ முன்னாடி பூ வைக்கிறது, மறுபடியும் மாலை ஒரு ஃபோட்டோ முன்னாடி பூ வைக்கிறது, அப்புறம் மத்தியானம் போய் ஃபோட்டோ வைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ இது சொல்கிறது பாக்கியராஜ் சார் எந்த இதுவில் இருந்தார் தெரியுங்களா, அப்புறம் சாந்தனுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல தெரியுமா, இப்படி ஒரு இறந்த பிறகு அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன தான் உறவினராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி முகம் காட்டுவாங்க, அவங்களே சலிப்பாயிடும். ரொம்ப உறவினர் இருந்தால் கூட என்னையா அது, நாம்ளே வேதனையில் இருக்கிறோம், இந்த நபர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு, நாம்ளே ஒரு மாதிரி துக்கத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாதா, என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு. ஒரு குரு பக்தி, ஒரு குரு நேசம் அப்படின்னா கேமராவை பின்னாடி ஏற்றி வைக்கணும், பூ வைக்கிறது, அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அதை ஒரு ரீல்ஸாக போடுறதுக்கெல்லாம் கிடையாது.
இதெல்லாம் மீறி எழுத்தாளர் சங்கம், இந்த எழுத்தாளர் சங்கத்தினால்தான் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது அப்படின்னு சில பேர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த எழுத்தாளர் சங்கத்தை அவர் வந்து ராஜினாமா பண்ணார். அதன் பிறகு அங்கே எதுவும் ஆகலை. அதனால்தான் அவர் வந்து கடுமையான மன உளைச்சல் காணார். இது ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் பல யூடியூப் சேனலில் அவங்களாம் தெரிஞ்ச மாதிரி வந்து சாந்தனுவுக்கு சரியான பட வாய்ப்பு கிடைக்கல. அவருக்கு பின்னாடி வந்த யாரோ வந்து மேலே ஏறி பெரிய நடிகன் ஆகிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தந்தைக்கு ஒரு இயக்குனராக ஒரு தந்தைக்கு உள்ள ஒரு விஷயம்தான். கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு பெரிய இயக்குனர் வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது, ரைட்டு, அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு காரணமா. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த எழுத்தாளர் சங்கம்னு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அது பாக்கியராஜ் அவர்கள் வந்த பிறகுதான். முதல்ல விசு இருந்தார், அப்புறம் பிரைசூடன் கவிஞர் பிரைசூடன் இருந்தார். இந்த சமயத்தில் அது கொஞ்சம் இது வந்து வளர்ந்துட்டு வந்தது. கே பாலச்சந்திர சார்லாம் வந்து அதில் அவங்கெல்லாம் மெம்பராக இருந்திருக்காங்க. அதில் பாக்கியராஜ் அவர்கள் வந்த பிறகு நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கத்தி பட பிரச்சனை. கத்தி படம் ஒரு திருட்டு கதை. அந்த கதையை என்னிடம் இருந்து ஏஆர் முருகதாஸ் அப்பட்டமாக அடித்து விட்டார் அப்படின்னு வருண் ராஜேந்திரன்றவர் ஆதாரப்பூர்வமாக அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அதை பல இடங்கள்ல அலைகழிக்கப்பட்டது, பல இடங்கள்ல அலைகழிக்கப்பட்டு. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவ்வளவுதான் மதிப்பு. கத்தி எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன், லைக்காவுடைய முதல் படம் தமிழ்ல, விஜய் நடிப்பு, பிரம்மாண்டமான தயாரிப்பு, ஏஆர் முருகதாஸ் பெரிய டைரக்டர் கலக்கிட்டு இருக்காரு. ஏன் கதைங்க அப்படின்னா போப்பா போப்பா போப்பான்னு விரட்டி விட்டாங்க. எங்கேயுமே ஒரு இயக்குனர் சங்கத்தில் எடுக்கல, எதுல எடுக்கல, அவருக்கு நியாயமே கிடைக்கல. காரணம் என்னன்னா எல்லாம் பலம் வாய்ந்தவங்க, யானை எல்லாமே பெரிய பெரிய மதம் கொண்ட யானை. வருண் ராஜேந்திர ஒரு பூனை. அந்த சமயத்துல அந்த பூனை அந்த யானைக்கு என்ன பண்ணும், எட்டி மிதிக்கும், விரட்டி விடும். அப்போ அடுத்த கட்டமா அவருக்கு சொன்ன ஆலோசனை என்னன்னா, இந்த கேகே நகர்ல, இப்போ கேகே நகர்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன், இப்போ எங்க இருக்குதுன்னு தெரியல, எழுத்தாளர் சங்க அலுவலகம் வந்து இந்த பாரதிதாசன் காலனியில் இருந்தது. அங்க போங்க, பாக்யராஜ் அவர்கள் தான் தலைவர், உங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் அப்படின் பொழுது அவர் தான் கனிவோட, ஏன்னா தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கஷ்டப்பட்டு சீன் பிடிச்சி கதை எழுதி தான் டைரக்டர் ஆன பிறகு அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் உருவாக்கின ஒருத்தர் வந்து பாக்யராஜ். சமீபத்திலோட ஜிஎம் குமார் அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன் நான். அவ்வளோ பிரமாதம். அவர் வந்து ஒரு டைரக்டர் எப்படிலாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட்களுக்கு வந்து வளர்த்து விட்டுருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட்களுக்கு எப்படிலாம் தொழில் சொல்லி கொடுத்துருக்காரு. நீ காலம் வரைக்கும் இப்படியே வரைக்கும் நீ அசிஸ்டண்டாவே இருக்கக்கூடாதுயா, நீ டைரக்டர் ஆவணியா, கிளம்பியா. இதுதாங்க வந்து அப்படி அவ்வளவு பெருமையா வந்து சொன்ன ஒரு விஷயம். வந்து மனோபல அவ்வளோ பேசியிருக்காரு என்கிட்ட வந்து பாக்யராஜ் பத்தி. அப்ப என்ன பண்றாரு வருண் ராஜேந்திரன், அவர் சாதாரணமா நினைக்க கூடாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவ்வளவு பெரிய படம், விஜய்ன்ற ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறாரு, ஏஆர் முருகதாஸ் ஒருத்தர் இது பண்றாரு, லைக்கான ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து தயாரிக்கிறது. அப்ப வேணும்னா குற்றச்சாட்டு பப்ளிசிட்டிக்காக பண்ண மாட்டாரு, கொடுங்க தம்பி இந்த கதை உண்மையா அந்த கதை தானா அப்படின்ட்டு, சார் உண்மையா சத்தியமா என் கதை தான், அப்படியே அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை சீல் வச்சு கொடுக்குறாரு. சீல் வச்சு கொடுத்த உடனே இங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க, அங்கிருந்து கேட்குறாங்க. கேட்டபோது அந்த சமயத்தில் இயக்குனர் சங்கத்தில் இயக்குனர் சில பேர்லாம் வந்து, ஏங்க முருகதாஸ் நம்ம சங்கத்தை சேர்ந்தவர், நீங்க எழுத்தாளர் சங்கத்தில் உட்காந்துக்கிட்டு இது மாதிரிலாம் ஏங்க எதுவாக இருந்தான்னா எழுத்தாளர்னா இயக்குனர்னா, இப்ப கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை எல்லாம் போட்டுக்கிறீங்களே, அது யார் இப்போ வந்து கதையை வந்து வெளியிருந்து வாங்குறாங்க? ஒரு டைரக்டர்னா கதையை அவங்க தானே எழுதிக்கிறாங்க. ஒரு அன்னக்கிளி செல்வராஜ், எவ்வளவு பேர் வந்து அத்தனை பேருக்கு என்ன கதையாசிரியர் இல்லைன்ற அளவுக்கு தானே ஆயிப்போச்சு இன்னைக்கு வந்து. அப்படி இருக்கும்பொழுது அவர் இல்லைங்க எல்லாம் ஒண்ணுதான், இந்த கதை வந்து ஒரு தம்பி சொல்லியிருக்காரு, உண்மையா இல்லையா இந்த விசாரிக்கணும் போது அங்கேயே ஏஆர் முருகதாஸ் கொஞ்சம் நடுக்கமாயிட்டார். அதன் பிறகு விசாரிச்சுட்டு அந்த கதையும் அப்புறம் இவர் கொடுத்த கதையும் பார்த்தா இது இங்கேருந்து அடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டார். அவருக்கு தெரியாது அங்கே பாக்யராஜ் இங்கேருந்து அடிச்சது தான், இவருக்கான நஷ்டஈடு நீங்கள் கொடுத்தாகணும். 30 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தாரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதோட தேங்க்ஸ் கார்டு போடணும், போட்டு விடு. இது எவ்வளோ பெரிய அவமானம் வந்து. அந்த நேரம் பாக்யராஜன்ற ஒரு கலைஞன், ஒரு கதாசிரியர், ஒரு திரைக்கரை மன்னன் அந்த வருண் ராஜேந்திரனுக்கு கிடைக்காம போயிருந்தா அந்த வருண் ராஜனுடைய அந்த நியாயம் கிடைக்காமலே போயிருக்குங்க. அந்த சமயத்தில் இயக்குனர்கள்லாம் சில பேர் இயக்குனர் சங்கமே அவருக்கு எதிராக மாறினதாக ஒரு தகவல்லாம் உண்டு. அது அவர் கடைசியில் வந்து மன உளைச்சலாம் ஆயிடுச்சு. என்னையா வந்து ஒருத்தனுக்கு பாவம் நியாயம் வாங்கி கொடுத்தேன், இதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தன் கதையை ஒருத்தனுடைய அறிவு திருட்டை எடுத்து பண்ணியிருக்காங்க, படம் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். இதுக்கு என்ன பண்றாங்கன்னா அதில் தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தது.
இப்போ என்ன ஆக போகுதுன்னா வருகிற 19ஆம் தேதி அந்த எழுத்தாளர் சங்கம் இன்னைக்கு பெருசா வளர்ந்தாச்சு. எழுத்தாளர் சங்கத்துல 2 அணி போட்டியிட போறாங்க. ஒன்று வந்து நம்ம கே பாக்கியராஜ் அணி, இன்னொரு அணி வந்து திரைக்கரை மன்னன் பாக்கியராஜ் அணி. இந்த 2 அணியில தலைவர் பதவிக்காக ஒன்றுல சேரன் நிற்கிறாரு நம்ம கே பாக்கியராஜ் அணியில. இன்னொரு தலைவர் பதவிக்காக வி.சி. குகநாதன் நிற்கிறார். அதில் ஆர். சுந்தரராஜன், மனோஜ்குமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த நம்ம கே பாக்கியராஜன் அணியில் வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் இன்னும் முக்கியமானவங்களாம் இருக்காங்க. அதில் ஒரு பதிவு ஒன்று பார்த்திபன் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, இந்த எழுத்தாளர் சங்கத்தில் நீங்கள் வந்து யார் பார்த்திபன், நீங்கள் வந்து ஒரு தலைவராகவோ அல்லது வந்து செயலாளராகவோ வந்து பதவி ஏற்றுங்க, அல்லது வந்து போட்டியிடுங்க, நீங்கள் அன்ன போஸ்டாக கூட வந்துடுங்க அப்படின் பொழுது என்னுடைய குருநாதருடைய இதுவை வந்து அந்த இரக்கத்தை, அந்த அனுதாபத்தை நான் காட்டி அந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுத்தாளர் வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த கண்டனத்தை நாசுக்கா சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப இதுவாக நான் சொல்லியிருக்காரு, நீங்கள் சீனியர் இருந்தீங்கல்ல, நீங்கள் சீனியராகவே இருந்தப்போ நாங்கள் ஜூனியர் தான், ஆனால் இதை வச்சு நீங்கள் தான் ஆதாயம் தேடுறீங்க, இந்த பரிதாபத்தை வச்சு நீங்கள் தான் பப்ளிசிட்டி தேடுறீங்க, ஒன்னான ஒரு பப்ளிசிட்டி மன்னங்க வந்து அதில் ஒரு இது ஒன்று சொல்லியிருப்பார். வந்து எனக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அதில் வந்து ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, ஏன் நீ மட்டும்தான் அசிஸ்டண்டா எங்கள் குருநாதருக்கு பாக்கியராஜ் சாருக்கு, நாங்களாம் அசிஸ்டண்ட் கிடையாதா? நானும் வந்து அந்த என்னைக்கு அவர் இறந்த நாள்லேருந்து தொடர்ச்சியாக நாங்கள் கவனிச்சுட்டு வரோம். எல்லா கேமரா முன்னாடி நீங்கள் தான் முன்னிருந்து பார்க்குறீங்க. இது மாதிரி வேலைலாம் தயவுசெய்து பண்ணிக்காதீங்க. இதனால தான் உங்கள் பொண்டாட்டி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, உங்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு அவர் சபிச்சிருக்கிறாருன்னு அவர் யாருன்னு பேரை சொல்ல. அதுக்கிடையில் ஆராய்ச்சி பண்ணிலாம் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவருடைய உதவியாளர் செம்புலி ஜெகன்னு, நீங்கள் ராசுகுட்டி படத்தில் தெரியும், கொடை பிடிச்சிக்கிட்டே வருவார் வந்து பாக்கியராஜ் ஒரு கேரக்டரும் கொடுத்துருப்பாரு. ஏன்னா செம்புலி ஜெகன் தான் பாக்கியராஜ் அவர்களிடம் கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்தவர். அவர் என்ன ஆனாலும் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவாராம். எது ஒன்றாலும் ஜெகனை கூப்பியா அப்படின்னு வரும். அது அவர் தான் ஒரு கடைசி இது வரைக்கும் நம்பிக்கையான ஒரு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் வந்து, எங்கேயா ஜெகனை ஒரு 2-3 நாள் பார்க்கலாம், எங்கேயா ஜெகனை எங்கேயா காணோம் அப்படின்னு வரோம். அவர் சொல்லுவாராம் பாக்கியராஜன், என்னை வச்சு பிழைக்காத ஒரு ஆள், அவனை வச்சே பிழைக்காத ஒரு ஆளியா ஜெகன் வந்து. ஏன்னா என்னை வச்சு என் பேரை சொல்லி வச்சு எவ்வளோ பேர் பிழைச்சிக்கிட்டாங்க, அதையும் பண்ண மாட்டான், அவனை வச்சும் பிழைச்சிக்காத ஒரு ஆளியா அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருக்காரு. அவர் என்னடா சந்தானம் படத்தில் செம்புலி ஜெகன் வந்து சந்தானம் படத்தில் ஒரு நடிக்கிறார் பொழுது ஒரு 10 நாள் அவுட்டோர் போயிடுவேன். இவர் வந்து அந்த டைரக்டர் கூட பேசுறது இல்லையா, நைட்டு போய் அவர் போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்ப வரான். அது தொடர்பு இல்லாமல் இந்த செய்தி வந்த பிறகு பதறி அடிச்சு போயிருக்காரு. அதே வேளையில் இவர் தான் செம்புலி ஜெகன் தான் இந்த மெசேஜை பார்த்திபனுக்கு அமைச்சது அப்படின்னு சொல்லி கோடம்பாக்கத்தில் ஒரு டாக் இருக்குது. இது சம்பந்தமா பார்த்திபனும் எந்த பேருன்னு சொல்ல, செம்புலி ஜெகனை நான் தான் அமைச்சேன், நான் தான் அந்த மெசேஜ் அமைச்சேன்னு அவரும் சொல்லல. ஆனாலும் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ செம்புலி ஜெகன் யாருன்னு சொன்னோம்னா அவர் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. இது கூட எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்தது சமயத்தில். இப்போ சிவகார்த்திகேயன் பெரிய நடிகராக இருக்கிறாரு, பெரிய ஸ்டார் ஆகிட்டாரு. அவர் வந்து அது இது எது சமயத்தில் நான் தான் அவரை வந்து ஹீரோ ஒரு படத்துக்கு ஓகே பண்ணேன். அந்த படத்தோட பூஜை அன்னைக்கு அவருக்கு வந்து திருமணமோ நிச்சயதார்த்தமோ அதை முடிச்சுட்டு சாயங்காலம் ஓடி வந்தார். ஓடி வந்தோடனே இங்கே தான் உதைக்குது. அவருக்கு வந்து 30 லட்ச ரூபா நான் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தேன். 30 லட்சமா? அது இதுன்னு ஒரு டிவி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சேனலில் என்ன கொடுத்துட்டு போகிறாங்க, அதிகபட்சமாக ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் முதல் படம் ஒரு அறிமுக ஹீரோவுக்கு 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் அப்படின்னா பயங்கரமாக உதைக்குது. 15 நாள் அவரை வச்சு ஷூட்டிங் எடுத்தேன், அந்த படம் நின்று போச்சு, அதோட என் பக்கமே அவர் வரத்தே கிடையாது, என் ஃபோனே எடுக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியான இன்டர்வியூ கொடுத்தாரு. இதில் பெரிய லாஜிக்கான மிஸ்டேக் உதைக்குது. 30 லட்ச ரூபா ஒரு புதுமுக ஹீரோவுக்கு இப்போ கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. 3 லட்சத்தை 30 லட்சம் சொன்னாரான்னு தெரியல, வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அதே வேளையில் ஒரு படம் 5 நாள் எடுத்துருக்கீங்க, ட்ராப் ஆகி போச்சு அப்படின்னா உங்களை வந்து என்னத்தை பார்ப்பாங்க வந்து. அது அடுத்த கட்டமாக அவர் வந்து மெரினா, எதிர்நீச்சல் அதுன்னு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வந்து இன்னைக்கு ஸ்டார் ஆகிட்டாரு. ஏன்னா இது ஏன்னா பெரும்பாலும் இந்த வளர்ந்த நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை மையப்படுத்தி இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த கதையை விடுவோம். இதெல்லாம் மீறி இன்னும் பாக்கியராஜ் அவர்கள் இறந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணணுமா? ஏன் பார்த்திபனுக்கு இது வேலை? எவ்வளோ பப்ளிசிட்டி, நீங்கள் பார்க்காத பப்ளிசிட்டியா? ஏன் அதை போய் இது பண்ணணும்? இப்போ அவரே உயிரோடு இருந்தாருன்னா ஏன் அது வேலை விரட்டி விட்டுருவார், போயா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த குடும்பம் முன்னாடி நினைப்பாங்க வந்து
அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம். இப்போ இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்களாம் எவ்வளோ அசிஸ்டண்ட்டுங்க. அன்றைக்கி உண்மையிலே ஆர் பாண்டியராஜன் மகனோடு வந்து நின்று கலங்கி போய் நின்றுந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்து. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஆடிச்சு, அவருக்கு கையெல்லாம் இது பண்ணிச்சு. ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணிட்டு இவர் சேர்த்துக்கல, அசிஸ்டண்டாக சேர்ந்த புதுசில் ஏதோ தப்பு பண்ணிட்டுக்கிறார் பாண்டியராஜன். அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்து நீ கிளம்பி போயா அப்படின்னு அமுச்சு விட்டுக்கிறாரு. நீ கிளம்பி போயா அப்படின்னு கோபத்தில் பாய்க்கிறாரு. டப்புன்னு காலை பிடிச்சிட்டாராம். சார் நான் அப்பா இல்லாத பையன் சார், நான் அம்மா தான் எனக்கு சார், எங்கள் அப்பா செத்து போயிட்டார் சார் அப்படின்னு அப்போ இதுவாகிடுது. இதுதான் நான் ஒரு நல்ல கலைஞன், சரி ஏந்திரியா அப்படின்னு. நீங்கள் தான் அப்பா, உங்களை விட்டா கிடையாது, நான் அப்பா இல்லாத பையன், நான் வந்துட்டேன், என்னை விரட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஏந்திரியா போய் ஒர்க் பண்ணியா அப்படின்னு. பாண்டியராஜன் எதிர்காலத்தில் ஒரு நல்ல இயக்குனராக நடிகராக இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் அன்னைக்கு கலங்கி போய் தான் நின்றுந்தார். அவர் எதுவும் போய் கேமரா முன்னாடி பண்ணல, அவர் எடுத்து போய் யாரும் இது பண்ணல, எந்த பப்ளிசிட்டியும் பண்ணல. ஆனால் ஏன் இந்த பப்ளிசிட்டி? அதே சமயத்தில் ஏன் இப்படி ட்ரோல் செய்கிறார்கள்? இந்த பப்ளிசிட்டி இந்த இடத்துல தேவைதானா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.